இங்கிலீஷ்ல எவ்வளவு நல்ல படங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வசனமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மள பல பேருக்கும். அதே படத்தை நம்ம தமிழ்ல டப் பண்ணி பார்க்கும்போது சும்மா கூஸ் பம்ப்ஸ்ல பொங்கி விசில் தெரிக்கும். அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல நம்ம லைஃப்ல கூஸ் பம்ப்ஸை கொடுக்குற நிறைய புக்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் படிக்க நேரம் இல்லாம பாதிலேயே டிராப் பண்ணிடுறோம். அதுக்கு தான் இருக்கு மேஜிக் 20 தமிழ் ஆப். இதுல 300க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ்ல இருக்க நான் ஃபிக்ஷன் அண்ட் பிசினஸ் ஃபோக்கஸ்ட் புக்ஸோட தமிழ் சம்மரிஸை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வெறும் 8 ரூபாய்க்கு 30க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸஸும் இருக்கு. மேஜிக் 20 தமிழ் ஆப் டவுன்லோட் பண்ணி காக்கி 30 இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல 30% ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். இந்த வாரம் தமிழ்ல மேஜரா 2 படங்கள், 2 தமிழ் படங்களோட டைட்டிலுமே எல்லாம் ஆரம்பிக்குது. லால் சலாம், லவ்வர். ஸோ லவ்வர் வேலண்டைன் டே வீக்கெண்டுக்காக ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைச்சா ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தில் வந்து பயங்கர ரொமான்டிக்காக எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஆன்டி ரொமான்ஸ் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தை பார்த்தவரை அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த படத்தை போய் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ படத்தில் என்ன நல்லா இருந்தது, நல்லா இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான டவுட். இந்த படத்தில் முக்கால்வாசி காட்சிகள், இஃப் ஐ எம் நாட் ராங், இது முக்கால்வாசி காட்சிகளில் வந்து கேரக்டர்ஸ் வந்து ஒன்று தண்ணி அடிக்கிறாங்க, ஒன்று தம் அடிக்கிறாங்க, இல்லை கஞ்சா அடிக்கிறாங்க, இல்லை எதாவது ஒன்று. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஆக்சுவலி மேபி நான் அந்த ஜோனில் இல்லைங்கிறதுனால எனக்கு தெரியலையா தெரியல. இல்லை இப்போ இந்த கால இளைஞர்கள் இதை தான் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே ஒன்ஸ் ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தால் ஒன்று பார்ட்டி பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஜாயிண்ட் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க. இல்லை அப்படி ஒர்க் பண்ணாதவங்க, வேலை வெட்டி இல்லாத ஆட்களும் இதே தான் பண்ணுறாங்க. இல்லை படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போய் கஞ்சா வந்து பெடலே பண்ணுது. ஸோ கஞ்சா பெடலிங் அளவுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா சமூகம். எனக்கு புரியல நிஜமாவே. ஸோ நிஜமாவே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியல, நீங்கள் தான் ரொம்ப இதுவாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி ஒரு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட் என்பதை தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லவர் மணிகண்டன், ஸ்ரீ கௌரி பிரியா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கௌரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் மணிகண்டனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய ஐடென்டிட்டி கிரைசிஸ், இன்செக்யூரிட்டி, செல்ஃப் பிட்டி, இதெல்லாம் தான். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க, பிரியிறாங்க, திரும்பி பேச்சப் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, பிரியிறாங்க, பேச்சப் பண்ணுறாங்க, வந்தா சூட்டா ரிப்பீட் மாதிரி போயிட்டே இருக்குதே, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்டே இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷனில் ஸ்ரீ கௌரி பிரியா நிஜமாவே சொல்லிடுறாங்க, இல்லை எனக்கு போதும், ஐ எம் டன் வித் திஸ் ரிலேஷன்ஷிப், லெட்ஸ் பிரேக் அப்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் எதனால் வந்துச்சு, யாருனால வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மணிகண்டன் திரும்பவும் போய் அவங்கள சமாதானப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை பேச்சப் பண்ணாரா இல்லையா, இதுதான் லவர். ஐ அம் சோ சாரி, ஐ லவ் யூ சோ மச். மணிகண்டன் தான் எவ்வளோ நல்ல ஆக்டருங்கிறத ஷார்ட் டைம்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அருண்கிற ஒரு டிப்பிக்கலான பாசமான பட் இன்செக்யூர்டான, கன்சர்வேட்டிவான, கொஞ்சம் நேரோ மைண்டடான இந்த துப்பட்டா பொடுங்கள் தோழி குரூப்பை சேர்ந்த இளைஞனா ரொம்ப அழுத்தமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பாடி லாங்குவேஜ், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், மாடுலேஷன், இந்த அருண்கிற கேரக்டர் அழுத்தமாகவே பதிய வச்சிருக்காரு. மணிகண்டனுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மரா ஸ்ரீ கௌரி பிரியா கலக்கிருக்காங்க. மணிகண்டனை அவங்க பார்க்கும்போது, ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவங்க கண்ணில் தெரியுற அந்த ட்ராமா, அந்த பயம், அதே நேரம் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க காட்டுற அந்த சிம்பதி, பட் ஸ்டில் தனக்கான ஸ்பேஸ் வேணுங்கிற தவிப்புன்னு இந்த மிக்சட் ஃபீலிங்ஸை ரொம்ப பிரில்லியண்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல ஃபோனில் அவங்க பேசுகிற அந்த ஒரு சீன் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹீரோவோட அம்மாவா கீதா கைலாசம், ஹீரோடைய ஃப்ரெண்டாக வர அருணாச்சலேஸ்வரன், ஹீரோயினோட கேங்கில் இருக்கிற நிக்கிலா, ரினி, ஹரிஷ், ரவி கண்ணான்னு எல்லாருமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இந்த கேரக்டர்ஸை இயக்குனர் பிரபுராம் நல்லா எழுதுனதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சாதாரணமாக ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு 2 காமெடி அடிச்சு 2 கவுண்டர் அடிச்சுட்டு போங்கன்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே தனித்தனியாக ட்ரீட்ஸ் கொடுத்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு ஸ்பின் ஆஃபே எழுதலாங்கிற ரேஞ்சில் தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஷான் ரால்டனோட பாடல்கள், பின்னணி இசை 2மே பெரும்பாலான ரன் டைம் பெரிய லெவலில் ஒர்க் ஆயிருக்கு. ஸ்ரேயஸ் கிருஷ்ணாவுடைய சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரையும் ஒரு ரொமான்ஸ் படங்களுக்கான டிப்பிக்கலான கலர் பேலட்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த கதையோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரேவா, கொஞ்சம் ப்ளீச்டான ஒரு ஃபீல்ல தான் விஷுவல் டோனை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது நல்லாவும் இருந்தது. ஹீரோ ஜெயிக்கிற படங்கள் இல்லை ஒரு காஸ்ட் ஜெயிக்கிற படங்கள் ஆடியன்ஸை பெரும்பாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற காலம் போய் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற கேரக்டர்ஸ் எது சரியோ அது நடந்தால் போதும், அதுவே எங்களுக்கு திருப்தியாக இருக்குங்கிற லெவலுக்கு ஆடியன்ஸ் எவாலாக இருக்கும் நான் நம்புறேன். கதையை சொல்கிற விதத்துலையுமே பெரிய மிகை இல்லாமல், பெருசாக கிமிக்லாம் இல்லாமல், அதாவது சினிமாத்தனம் இல்லாத சினிமாவாக இருந்தால் போதுங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ஜோனில் தான் கிட்டத்தட்ட இந்த லவர் படம் டிராவல் பண்ணுது. இந்த கிட்டத்தட்டங்கிறதா இந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ் 2மே. 2 லீட் கேரக்டர்ஸுக்கும் சண்டை வரதுக்கான காரணங்கள், சண்டை போடுற மொமெண்ட்ஸ், சண்டை போட்டதுக்கப்புறம் இவங்க பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த பேட்சப் பண்ணுற மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இயல்பாக மேட்டர் ஆஃப் ஃபேக்டே டீல் பண்ணியிருக்காரு இயக்குனர் பிரபுராம். ஆக்சுவலாக இந்த நோ நான்சென்ஸ் அப்ரோச், சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற கேண்டிட்னஸ், கேரக்டர்ஸோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய இந்த குவாலிட்டி, இதெல்லாம் இந்த படம் நம்மளை என்கேஜ் பண்ண முக்கியமான காரணங்கள். அஃப்கோர்ஸ் லீட் பேரோடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ லீட் கேரக்டர்ஸ் ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணப்பட்டிருக்குங்கிறதுனால நம்பகத்தன்மைங்கிறது அதிகமாகுது. அவங்க ப்ரீச்சியாக சொல்லனாலுமே கூட இந்த படத்துலேருந்து ஒரு படிப்பனை மாதிரி நம்மளால் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய, ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் ஆயிருக்குங்கிறதுனால இவங்க குரூப்பாக வர சீன்ஸுமே கூட பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுது. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்களில் இவங்க 2 பேர் வர சீன்ஸை விட குரூப்பாக வர சீன்ஸ் இன்னும் கூட பெட்டராக ஒர்க் ஆகுது. தென் ஹீரோ ஏன் இப்படி இருக்காருங்கிறத சொல்லாமல் சொல்கிற அவருடைய ஃபேமிலியை பற்றின அந்த ட்ராக்குமே கூட நல்லா எழுதப்பட்டிருந்தது. ஹீரோட அம்மா மேக்கப் பண்ற அந்த ஒரே ஒரு ஷாட், பயங்கரமாக லவ் பண்ணால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோன்னு சொல்கிற அந்த ஒரே ஒரு நச்சு டயலாக்,
டுவர்ட்ஸ் என் டீ கடையில் பாண்ட் ஆகிற 2 கேரக்டர்ஸ்னு படத்தோட இந்த மைக்ரோ மொமெண்ட்ஸும் நல்லா இருக்கு, நல்லாவும் ஒர்க் ஆகுது. பட் ஒன்ஸ் இந்த கேரக்டர் டைனமிக்ஸ் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் அழுத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஏன் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை நம்மளுக்கு சொன்னாங்கிறதான் புரியவே இல்லை. ஒன்று இயக்குனர் ரன் டைம் வராதுன்னு பயந்துருக்கணும், இல்லை கோகர்னால ஒரு சீக்வன்ஸ் எடுத்தே ஆகணும்னு சபதம் எடுத்துருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கணும். ஏன்னா 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கதையை முடிச்சிருக்க முடியும். ஆனால் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்னு அந்த ட்ரிப்புக்கு கதையை எடுக்கிற டீட்டோர்னால நம்மளுடைய கவனமும் ஆர்வமும் கூட திசை திரும்பிடுது. ஏன்னா அவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ட்ரிப்லையும் வேற மாதிரி வேற வசனங்கள்ல நடக்குது. புதுசாக எதுவும் இல்லை. ஒன்று இந்த ட்ரிப் ஹீரோவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான விஷயமா இருந்திருக்கலாம், இல்லை அங்கே ஃபன்னியாக தான் நடந்திருக்கலாம். இது ரெண்டுமே இல்லை. அதனாலேயே இந்த சீக்வன்ஸை தாண்டி வர ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி நம்மளுக்கு டைம் எடுக்குது. அண்ட் எடிட்டர் பரத் விக்ரமோடைய ஒர்க் நல்லா இருந்தாலுமே கூட டுவர்ட்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டேரக்டர் எடுத்து சொல்லியோ இல்லை அவருக்கு தெரியாமே கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிருக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த ட்ரிப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஷான் ராலினுடைய பின்னணி இசையுமே கூட டெம்ப்ளேட் தான் டிராவல் பண்ணுது. சில நேரங்களில் ஸ்மூத்தா போக வேண்டிய விஷயங்களை நம்மளே பயங்கரமா குழப்பிக்கிட்டு நம்மளுடைய டிசிஷனாலே அதை காம்ப்ளிகேட் ஆகி ஆக்வர்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இந்த படத்தையும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளால ரிலேட் பண்ணவும் முடியுது. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி தெரியுமா ஆயிடுது? மருதமலை படத்தில் வடிவேலு சொல்லுவார்ல, அவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கேன்னு. அந்த மாதிரி தான் நம்மளை கமெண்ட் அடிக்க வைக்குது. ஒரு வகையில் அது விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கான ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி பேரலல் டைமென்ஷன் ஸ்டோரியாக கூட நம்ம இதை ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா விண்ணை தாண்டி வருவாயா ஜெஸ்ஸி கேரக்டரும் இந்த அருண் கேரக்டர் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு கிராஸ் ஓவர் கதையெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தத்தில் இந்த லவர் ஜென்சி மட்டும் இல்லை, டாக்ஸிக்கா லவ் பண்ண 90s கிட்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம். இன்னும் கூட கிறிஸ்பா ஷார்ட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கூட சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம், இன்னும் கூட அழுத்தமாக இருந்திருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ நான் கமர்ஷியலான விஷயங்களை எதிர்பார்க்காம பியூர் ஜான்ரா படங்களை என்னால் பார்க்க முடியும்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டிமேட்டான சில ஷார்ட்ஸ், இந்த படத்துடைய தீம், சென்சார் செய்யப்பட்ட ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் நடுவில் சென்சார் செய்யப்படாத அந்த மானா கெட்ட வார்த்தைன்னு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இது கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி, அது மைண்டில் இருக்கட்டும்.